صل على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين يوم يعض الظالم على يديه ويقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا صدق الله العظيم. எஜமான்ட்ட கேட்டேன், மோலா என்ன சொல்றது, ஒண்ணுமே சிந்தனை இல்லை மோலா. அல்லாஹ் இந்த ஆயத்தை சிந்தனையில போட்டான். என்ன சொன்ன அந்த ஆயத்துல, யௌம யஅவ்வல் வாலிமு அலா யதை. அல்லாஹ் கவனிக்கணும், மோலா சொல்ற செய்தி, கியாமத்து நாள்ல அநியாயக்காரர்கள் தங்க ரெண்டு கையும் கடிச்சிடுவான். ஒரு கை இல்லை, இங்க விரல் ஏதாவது சோகம் அப்படின்னா விரல் கட்டு, அந்த விரல கடிச்சுக்கிறோம் பாத்தீங்களா, அங்க ரெண்டு கையுமே கடிச்சுக்கணும். விரல சொல்ல ஃபிங்கர் இல்ல, ஹேண்ட், ரெண்டு கையும் மாத்தி மாத்தி கடுப்பான். ரொம்ப ஓவரான கை சேதத்துல. என்னடா கை சேதம், கொடுக்க மாட்டோமே, நோன்பு வைக்க மாட்டோமே, இந்த மாதிரி ஜக்காத் கொடுக்க மாட்டோமே, அஞ்சுக்கு போக மாட்டோமே, அப்படி எதுவும் சொன்னா இல்ல. யௌம யஅவ்வல் வாலிமு அலா யதைஹி, அங்க அநியாயக்காரர்கள் தங்களுடைய இரண்டு கைகளையும் கடித்துக் கொள்ளுவான். அவன் சொல்லுவான், யா லைத்தனி இத்தகல்து மஅர் ரசூலி சபீலா, நான் இந்த ரசூலுடனே ஒரு பாதையை நான் எடுத்துக்கொள்ளவில்லையே. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். என் ரசூலின் பக்கம் இல்லை கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு பாதையை, ஒரு தரீகாவை, தரீகானா பாதை, சபீலான பாதை, நான் ஒரு பாதையை எடுத்துக்கொள்ளவில்லையே என்று அவன் கையை கடிச்சுக்கும். ஏன்னா எதுனால கையை கடிச்சுக்கிறான் தெரியுங்களா, அங்க அந்த பாதையை எடுத்துக்கொண்டவர்கள் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கிறான், அந்த பாதையை ஆக்கி கொண்டவர்கள் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பார்க்கலாம். அதே அவன் அடிக்கிற கூத்த பார்க்கறான். அங்க போய் மோலாக்கு தேக்கும். இங்க அல்லாஹ்வை பத்தி ஒரு சின்ன செய்தி சொன்னா என்ன கூத்து ஆடுறாங்க எல்லாம். மோலா நம்ம கூட இருக்கிற அந்த அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறத இங்க பாக்குறோமே. இது தஜல்லியே தஷ்பீஹி சுவரி, இது தஜல்லியே தஷ்பீஹி. ஒரு வருஷம் நல்லா காட்சி அளிக்கிறேன். தஜல்லியே தஷ்பீஹி, தஜல்லியே தஷ்பீஹி ஸுஹூரின் பேர் இருக்கு. அல்லாஹ் அங்க கியாமத்துல நம்ம காட்சி அளிப்பானே, அது தஜல்லியே தன்ஸீஹே நூரி. இங்க தஜல்லியே தஷ்பீஹே ஸுஹூரிய பார்த்தா இந்த டான்ஸ் அடிக்கிறான், தன்னை மறந்து டான்ஸ் அடிக்கிறான். அங்க தஜல்லியே தன்ஸீஹி நூரிய பார்ப்பாங்க. அவங்க எப்படி கூத்தடிப்பாங்க, அவன் அடிக்கிற கூத்த பார்த்தோன்னு கடிச்சுக்கோ. யா லைத்தனி லம்மத்தஹிது மஅர் ரசூலி சபீலா, நான் என் ரசூலுடனே ஒரு பாதையை ஏற்படுத்தாம போயிட்டேனே, ஒரு தரீகால நான் வரலையேங்கிறான். ஒரு ரெண்டு கேட்கிறா மனுஷன், தரீகா குர்ஆன்ல எங்க ஆதாரம் இருக்குன்றது. தரீகா நிறைய சொல்றீங்களே, குர்ஆன்ல எங்க ஆதாரம் இருக்கா தரீகாவுக்கு? இருக்கு, அவர் எங்கேயுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டார். நான் சொன்னேன், அல்ல விஸ்தகாமு அல தரீகத்தி லஸ்மைனாஹும் மான் கதகா. அல்ல சொல்றான், वादा तरीक़त का माना दूसरा है, उनको मुंह छुपाना, मुंह मूछना है नहीं. அவர்கள் தரீகத்தின் மீது இஸ்திகாமத்தாக இருப்பார்களே, ஆனால் நான் வானத்திற்கு தண்ணீரை கொட்டோடு என்று கொட்டி இருப்பேன். நியாயத்திரியே அல்ல விஸ்தகாமு அத தரீகத்தி, தரீகாவில் அவர்கள் இஸ்திகாமத்தாக நிலைப்பாட்டாக இருப்பார்களே, ஆனால் வானத்திலிருந்து அவர்கள் கேட்காமலே தண்ணீரை கொட்டு கொட்டியிருப்பாங்க. நான் அதெல்லாம் அங்க தரீகத்துன்னு அர்த்தம் தெளிவா சொல்றானே. ஏன் சரி தெரியாது அல்லாவுக்கு, சரியத்தை அல்லாஹ் தெரியாதா? ஏன் தெரியும் சொல்றான்? இந்த மாதிரி தரீகத்து இல்லைன்னு சொல்லுவான். கோவம் சொல்றது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது எவனுமே அவன் கேட்க முடியாது, வாழாக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், இப்ப நீங்க எல்லாம் தரீகத்தை மறுக்கிறதுனால மழை சரியா பெய்ய மாட்டேங்குது. அல்லாஹ் சொல்றான், அல்ல இஸ்தகாமு அல தரீகத்தி, எல்லாருமே தரீகத்தை இஸ்திகாமத்தாக இருந்தால் லஸ்கைனாஹும் மாஅன் கதகா, தண்ணீரை அப்படியே கொட்டு வானத்துல கொட்டி இருப்பேன். நீங்க கொஞ்சம் பேரே தரீகத்துக்கு வந்திருக்கிறீங்க, இப்ப நாகப்பட்டில கொஞ்சமே தரீகத்து, அதனால அந்த அளவுக்கு மழை கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. முழு நாகப்பட்டினம் முஸ்லிம் எல்லாருமே தரீகத்துல ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவை மாதிரி வருஷம் எல்லாம் மழை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. இப்ப 10% தான் முஸ்லிம் தரீகத்து வந்திருக்கிறீங்க, அதனால 10% மழை தான் வரும். இங்க நீங்க முழுசா தரீகத்து முழு மழை வரும், உனக்கு தேவையான நல்லா கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான், யௌம யஅவ்வல் வாலிமு அலா யதை. இப்ப அல்லாஹ் ஏன் அவனை வாலிமுன்னு சொல்றான்? ஏன் வாலிமா போனான்? அந்த சபீரை பிடிக்காதனாலதான் அவன் வாலிமா போனான். அவன் ஏன் வாலிமா போனா? அவன் ஏன் அல்லாஹ் வாலிமுன்னு சொல்றான்? அநியாயக்காரன் என்ன சொல்றான்? என்ன அநியாயம் செஞ்சாவன்? அல்லாஹ் யாரை தனித்தகல்து மஅர் ரசூலி சபீலா, என் ரசூலுடனே ஒரு பாதையை நான் ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டுமே.
அப்படி ஆக்காம வந்துட்டு ஒரு பாதையில வரலையே, ரசூலுடனே உள்ள பாதையில வரலையே, அதுவே லாலிமா போயிட்டான். என்னங்க இது? இப்ப தரீகால வராதனா லாலிமா? கட்டாயமா லாலிம் தான். ஜுல்முன்னு அர்த்தம் என்னங்க? அநீதினு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அநீதிங்கிறோம்ல, ரொம்ப அநியாயம் இது பேசிக்கிறோம்ல, ரொம்ப ஜுல்மு செஞ்சாருங்க. அநியாயம். அநியாயம்னா அர்த்தம் என்னங்க? டெஃபினேஷன். வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஜுல்ம்? என்ன அநீதிக்கு தாரீஃப் என்ன? அநீதி என்றால் அரபியில் தாரீஃப் சொல்றாங்க, வலவு ஷைஇ ஃபீ கைரி மஹல்லிஹி ஜுல்முன். ஜுல்ம் அர்த்தம் என்னங்க? ஒரு வஸ்துவை அது வைக்க வேண்டிய இடத்தில் விட்டு மாற்றி வைத்தால் அதுக்கு பேர் ஜுல்ம். அஞ்சவங்களா? அநீதி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நீங்க ரொம்ப அநியாயம் நிறுத்து. அநியாயம் என்ன சொல்லு அப்படின்னு கேடுங்க. தெரியல, இது பெரிய அநியாயமா இருக்கு. அநியாயம்னா என்னாலே தெரியாம அநியாயம் ஆரம்பிச்சு சொல்றேன். எவ்வளவு பெரிய அநியாயம். அநியாயம் அர்த்தம் என்னங்க? அப்ப நீ பண்றதா அநியாயம். அநியாயம் அர்த்தம் என்னங்க? நியாயம்னா என்ன? எது எங்க வைக்கணுமோ அதை வச்சா நியாயம். எதை எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம மாற்றி வச்சா, சேபத்தி கால வச்சான், தொப்பித்தி கால போட்டான், அநியாயம். எங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும். உலவு ஷைஇ ஃபீ கைரி மஹல்லிஹி ஜுல்முன். அப்ப ஏன் அல்லாஹ் ஸாலிமுன்னு சொல்றான்? ஏன் அவன் சபீல ரசூலுடனே ஒரு பாதையை ஏற்படுத்தாத ஏன் ஸாலிமா போனா? அவன் ரசூலுடனே ஒரு பாதையை தரீகாவை ஏற்படுத்தியிருந்தா எதை எங்க வைக்கணும்னு சொல்றாரு காமிச்சு கொடுத்துருப்பாங்க. அல்லாஹ்வுல வை, மஹ்லூக்ல வைன்னு காமிச்சு கொடுத்துருப்பான். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அல்லாஹ்ட்ட விட்டுருப்பா. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை என்னங்க? ஸாத்துல கையூம், சிஃபாத்துல காமில். எதை அல்லாஹ்ட்ட கொடுக்கணுமோ அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சது. எதை நம்மளுதோ நாம யாருங்க? அதம் நம்ம சிஃபத்து நம்மள்ட்ட, அல்லாஹ்வின் சிஃபத்து அல்லாஹ். இந்த ஜுல்ம நீ செய்ய மாட்ட, இல்ல ஜுல்ம கட்டாயமா நீ செய்வ. இந்த பாவை உனக்கு இவர் யாருதுன்னு தெரிஞ்சதாலும் ஒப்படைக்க முடியும். எல்லாம் கலந்து இருக்குது. எனக்கு தெரியும் இந்த சாமான் எதுவானது, இந்த சாமான் என்னது, எந்த சாமான் என்னதுன்னு தெரிஞ்சதான் அவங்கள்ட்ட ஒப்படைக்க முடியும். இந்தப்பா இதை வச்சு ஏன் சாமான் நான் வச்சுக்கிறேன், உன் சாமான். எனக்கு எதுவுமே எல்லாமே குழம்பு கிடக்குது. எது ஏன் சாமான்னு தெரியல, எது ரிசுவாவுடைய சாமான்னு தெரியல, எப்படி ஒப்படைக்க முடியும்? அப்ப முதல்ல மாரிஃபத் அவசியம். எது அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, எது நம்ம சிஃபத்துன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. சாப்பிடுதல் யார் சிஃபத்துங்க? அல்ல சாப்பிடுவானா? சாப்பிடுதல் நம்ம சிஃபத். சாப்பிட வைக்குதல் முதலாளி சிஃபத்து. கையை ஆட்டுதல் யார் சிஃபத்து? ஆடுற கூவத்து கொடுக்குதல் அல்லாஹ்வுடைய சிஃபத். அன்பர்களே, பார்க்குதல் நாம தான் பார்க்கிறோம், பார்க்க வைக்கிறது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. அல்லாஹ் பார்க்கறான்னு சொன்னா மாட்டிக்கிறீங்க நீங்க. அல்லாஹ் பீ எபுசூருங்கிறான். என்னை நெருங்கி ஆரிஃபின்களுக்கு கண்ணா கையா காலா நான் மாறிடுறேன், என்னை கொண்டுதான் அவர்கள் பார்ப்பார்கள். என்னை கொண்டுதான் கொண்டு சம்மா உள்ளது, நான் அவனுடைய காதாக மாறி விடுகிறேன். எசுமாவும் தீவி, அதை கொண்டு அவன் கேட்பான், நான் கேட்கிறேன் சொல்ல இல்லை. இந்த திருட்டு போய் என்ன சொல்றான்னு தெரியும் அல்லாவுக்கு. பார்த்துட்டு சின்ன பார்த்துட்டு நானா பார்த்தேன் பார்த்தோம் தெரியக்கா படி சொல்லுங்க. அதை திருட்டு போயிலே நீ சொல்லுவேன்னு தெரியும்ல எனக்கு, நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் தரலாம் கொண்டு பசரம் உள்ளது, நான் அவருடைய பார்வையாக மாறி விடுகிறேன். எபு சுருபி, அதை கொண்டு அவன் தான் பார்க்கறான் தான். இப்ப பாக்குறது நானு, பார்க்க வைக்கிற சாரத்து அல்லாவது, பசர என்ன சாரத்து மௌலாவது, கேட்கறது நானு, கேட்க வச்ச சம அல்லாவது, பேசுறது நான், கலாம் அல்லாவது, ஆடுறது என்னுடைய கை அல்லாவது கிடையாது, ஆடுறது என் கை கூவத்து அல்லாவது. இந்த விளக்கத்தை எப்ப விளங்குவோம்? தமீஸ் வேணும். அதுதாங்க தக்காய்க்குடைய பாடம். தக்காய்க்கு என்னங்க மீசான்னு சொல்லுவாங்க, எஜமா சொல்லுவாங்க. ஹக்குடைய சிபத்துகளையும் ஹலக்குடைய சிபத்தையும் தனியா பிரிஞ்சு காட்டக்கூடிய பாடம் தக்காய். மகாமாத்தே அஷரா என்ற ஒரு பெயர் இருக்கு. ஏகத்தை போய் படிச்சாலே தெரியும் அதெல்லாம். சரிங்களா? இப்படி அப்படி தெரிஞ்சு யாருடைய யார்கிட்ட ஒப்படைச்சால் அவர் நியாயவாதி, அவர் நியாயமுடையவர். இல்ல மற்றவங்க எல்லாம் யாருங்க? அநியாயக்காரர். துனியாவை தெரியாம போயிட்டேனே, அல்லாஹ் சிபத்தி என்ன ஏசு பத்தி என்னன்னு தெரியாம போயிட்டேனே. ரசூலுடனே ஒரு பாதையை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டேனே. அல்லாஹ் விட்டா பரவாயில்ல, அது சொல்றான் பாருங்க. அல்லா சொல்றான், அல்லாஹ் வெளியே தெளிவா சொல்லிட்டான் பாருங்க. யாரை தனி யா வைரதா, என் கை சேதமே, லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இந்த ஆளை என் தோஸ்த ஆக்காம இருந்திருக்கணுமே. இன்னும் இந்த ஆட்கள் என் தோஸ்த ஆக்கிட்டு அவன் தானே தடுத்துட்டா என்னைய, அவன் தானே என்னை குடிச்சவராக்கி விட்டான். இன்னும் இந்த ஆட்களை என் தோஸ்த ஆக்கி அவன் வேணாடா, அதெல்லாம் ஒரு மாதிரியான தெரிவிக்க காலில் ஒருவர் தெரிவிக்கடா. ஏன் காலில் உழுவு வச்சா அந்த சேகுடைய காலில் நீ அகில ஓட்ட யாரு காலில் உழுவக்கூடாது இருக்கா வேண்டி. நீங்க சேகுடைய காலில் ஓடுனா யாரு காலில் உழுவு தேவையில்லை, அதுக்காக ஒரு கரெக்ஷன். இங்க சேகு கால உழுவ மாட்டான், அவன் எல்லாருக்காலையும் உழுறான், அவன் அறியாமலே எல்லாருக்காலையும் உழுறான். எல்லாத்துக்கும் ஏன் இங்க சரம் நடக்குதானே
வேற யார்ட்டையும் சரணாக கூடாதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறான். போனமா அது யாலை தனி யா வைலத்தா எனக்கு வந்து கை சேரவே அங்க சொல்றாங்க. குர்ஆன் சொல்லுதுங்க, யா வைலத்தா யாலை தனி லம்மத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இந்த ஆளைய தோஸ்தா ஆக்கிட கூடாதியா, அவன் தான் கெடுத்தான் சொல்லிட்டு அந்த ஆளை என்ன செஞ்சா அதையும் சொல்றான் பாருங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த ஆளை ஏன் தோஸ்தான் ஆக்கிட கூடாது, இந்த ஆளை தோஸ்தா ஆக்கின சைத்தான்ல அவன் என்ன செஞ்சான், லக்கத் அவல்லஹு அனி ஸிக்ரி, ஸிக்ர் மெசேஜ் போடாம தடுத்துட்டாங்க. அந்த பயலாம் ஸிக்ருக்கு போகலாம் தடுத்தான். அப்ப யாரெல்லாம் ஸிக்ருக்கு போகலாம் தடுக்கான அவன் யாருங்க, ஷைத்தான். யாரெல்லாம் அவனை தடுக்கிறானோ ஸிக்ருக்கு போக விடாம அவன் ஷைத்தான். லக்கத் அவல்லஹு அனி ஸிக்ரி, அது எப்படி ஷைத்தான் பட்டம் கொடுத்தீங்க? அல்லாஹ் சொல்லலையே. அல்லாஹ் என்ன சொல்றான், லக்கத் அவல்லஹு அனி ஸிக்ரி பாத இது ஜாஹு, அந்த ஸிக்ர் தெளிவா அவன்கிட்ட வந்துச்சு, தெளிவாக மக்கள்கிட்ட வந்துச்சு. நல்லா தெரியுது அவனுக்கு ஹக்குன்னு, யாருக்கு தெரியாம இருக்கு, நல்லா தெரியுது ஹக்குன்னு. வந்த பின்பு அவனை அங்க போடாம தடுத்துட்டான். தடுத்தா அதான் ஷைத்தான் எப்படி சொன்னீங்க, கோச்சு கூடாது யாரும். நான் சொன்னாலும் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான காணல் லிசானி ஹதூலா, நிச்சயமா ஷைத்தான் மக்களுக்கு எடுக்கிறதான் வேலையேண்டான். अब क्या नाम रख दिया उसको मौला, शैतान का नाम रख दिया उसको. जिसने जिक्र से रोकता है वो क्या कौन है, वो शैतान है. யாரெல்லாம் जिक्र வர விடாம ஷேக் இந்த जिक्रோட சேர விடாம தடுக்கிறாங்க அவங்க யாருங்க, அது ஒரு நஃப்ஸா இருந்தாலும் அது ஷைத்தான் தான். இன்ன ஷைத்தான கால், அந்த ஆயத்தை தொடர்ந்து எல்லாம் சொல்றான், இன்ன ஷைத்தான காலல் இன்சானி ஹதூல். அப்படின் ஆயத்து, நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் மனிதனை கெடுக்க கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இங்க வராம கைசேதப்பட்டு சாவு யார் வேணும்னா, ஏன் அவன் கைசேதப்படுற அங்க அவன் பலக்கூடிய இன்பத்தை பாக்குறான். இங்கே என்ன இன்பத்துல குதிக்கிறாங்க, जो कुछ है मेरा वो सब है उसका, जो कुछ है उसका वो सब है मेरा. क्या बात बोल रही है, எது எல்லாரும் எந்த இருக்கோ எல்லாம் நீ கொடுத்துதான். உண்மையா இல்லைங்களா, எல்லாம் ஒண்ணு. जो कुछ है मेरा वो सब है उसका, எதுவெல்லாம் என்னதோ அதெல்லாம் ஒண்ணுது, அது நியாயம். அடுத்த வரி படிக்கிறாங்க, जो कुछ है उसका वो सब है मेरा, எதுவெல்லாம் ஒண்ணுதோ அதான் என்னது, இதுவெல்லாம் ஒண்ணு எல்லாம் என்னது, எதெல்லாம் விட்டு விட நமக்கு. जब हमारे पास खुदा आ गया क्या छोड़ के आया वो खुदा. அல்லாஹ் இருக்கிறது நாலு தான், அஞ்சாவது ஒண்ணு இல்ல. உஜூத் இருக்கு அதையும் கொடுத்துட்டான், சிஃபாத் இருக்கு அதையும் கொடுத்தான், குவத் இருக்கு அதையும் கொடுத்தான். सारे दे दिया मौला ताला, जो कुछ है उसका वो सब है मेरा. जो मैं हूँ वो है, जो वो है मैं हूँ, जो मैं हूँ वो है. எதை நான் என்று சொல்கிறேன் அல்லாஹ் அவன், என்னை அல்லாஹ் சொல்ல எதை நான் என்று சொல்கிறேனோ अल्लाह अल्लाह मैं पर तो खुदा बोलता है, मुझे खुदा नहीं बोलता. मैं जो वो है मैं हूँ, जो मैं हूँ वो है, न मैं अलग हूँ न वो जुदा है. कौन है படிக்கிறான், कौन படிக்கிறான், न मैं नहीं मैं खुदा नहीं, कभी मैं तुझसे जुदा नहीं, वाह दूसरा नहीं दूसरा, वाह जुदा नहीं मैं जुदा. நான் அல்லாஹ் இல்லை அல்லாஹ் இல்லை, ஆனா அல்லாஹ்வுக்கு பிரிஞ்சவனும் இல்லை, அல்லாஹ்வோட ஒரு காலத்துல பிரிஞ்சவனும் இல்லையே, கூடத்தாலும் போல இருக்கலாம். நீ என்ன எப்ப வந்துட்டியோ விலை விட்டு வந்தா அல்லாட்ட என்ன எல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தும் உணவும் நம்மள்ட்ட வந்துட்டா மாட்டான். क्या छोड़गा, என்ன கம்பீரம் வரணும், என்ன சந்தோஷம் வரணும், என்ன பெருமை வரணும். उनका वजूद, उनका सिफात, उनका कुव्वत, उनका असर हमारे पास है. क्या इससे बड़ा क्या है. இதை அனுபவிக்கலே இந்த இன்பத்தை இங்க இன்பத்தை அனுபவிச்சோம். சந்தோஷமா இருக்கு கேட்டா, இதே இன்பத்துக்கு 100 மடங்கு அங்க அனுபவிப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம அடிக்கிற கூட்ட பாப்பாவை அக்கட்ட கையை கடிச்சுக்கோ, யாரை தனி லம்ம தஹிது ஃபுல்ஹலா யாரை தனி தஹல்து மார் ரசூல் சபீலா, ரசூலுடைய தொடர்பு ஏற்படுத்திக்காம போயிட்டுனே என் கால ரேஷ பண்ணிட்டு அங்க அடிப்பான் குத்து. என்ன மாதிரி இன்பத்தை எஜமா கொடுத்தாங்க நமக்கு, என்ன என்பது சொக்க வச்சாங்க. இதுலயே சொக்க நண்பர்களே ராவா போல இந்த இன்பத்துல மூழ்கி இருங்க, மத்த இன்பம் சின்னதா போயிடும். சாயா கொடுக்குறாங்க, இன்ஷா அல்லாஹ் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சாயா குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்வீட் எடுத்துக்காம பாருங்க, உருண்டை. இந்த உருண்டை இருக்கு பாத்தீங்களா, இது தூக்கி 2 வாழை போட்டு சாய குடிச்சா சாய் இன்னைக்கு மேற்காச்சும் என்னங்க பாய் சீப்பு சக்கரை போடலையா, உங்களுக்கு சக்கரை கொட்டி வச்சிருக்காரு, கூட போயிடுச்சு கொஞ்சம் சொல்லி பிவி சொன்னாங்க, ஜாஸ்தியா போயிடுச்சு சக்கரை, இழிக்கிறேங்கிற. ஏன் அவருக்கு இழிக்கலைங்கிறாரு அவரு, அதுக்கு முன்னாடி அதோட பெரிய இனிப்பு தின்ட்டாரா அவர், அதுக்கு முன்னாடி அதோட பெரிய இனிப்பு தின்ட்டாரு, அதனால அந்த இனிப்பு இனிக்கல. சூபியாக்கிற இந்த இன்பத்துல போகிறாங்க, துனியா அவருக்கு முன்னாடி டேஸ்ட் ஆகிறது இல்ல. போல துனியா போனாலும் கவலை இல்ல, துனியா வந்தாலும் கவலை இல்ல.
துனியா வந்தாலும் கவலை இல்லை, துனியா போனாலும் கவலை இல்லை. அடி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அதே ஜாலியா உட்கார்ந்திருக்கிறாங்க அதே இன்பத்துல. जो कुछ है मेरा वो सब है उसका, जो कुछ है उसका वो सब है मेरा, जो मैं हूँ वो है, जो वो है मैं हूँ, ना मैं अलग हूँ ना वो जुदा है, ना मैं अलग हूँ ना वो जुदा है, जो मैं हूँ वो है, जो मैं हूँ, ना मैं अलग हूँ ना वो जुदा है, ना मैं अलग हूँ ना वो जुदा है. என்ன கைது இந்த இன்பம் வேற எங்க கிடைக்கும்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆகிரு தவானா. நம்ம